ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 19, டைம் வந்து 10:29 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணி, ஸோ இதை வந்து நான் ஒரு ஜோன் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ப்ரீவியஸாக டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா கால் சைடு போகலான்னு இருக்கேன். அப்படி இல்லைனா இந்த கேண்டிலோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நான் வந்து புட் சைடு வந்து போகலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக டச் ஆகிட்டு ஒரு இருக்குது. ஸோ நான் வந்து கீழே போக நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதாவது நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து புட் சைடு வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த வாரம் கான்ட்ராக்ட் ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனில் நான் வந்து ஒரு 2 லாட் வந்து பை பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரேட் வந்து நீங்கள் எடுங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் லாஸ் தான் பண்ண முடியும், அதிக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதுன்னு. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த கேண்டிலோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி தான் நான் வந்து இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து பேரிஷாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இதை பேஸ் பண்ணி மட்டும் நான் என்ட்ரி கொடுக்கல, நான் வந்து மற்ற டேட்டாவும் செக் பண்ணேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:10 ஆகுது. மார்னிங் நான் புட் ஆப்ஷனில் 2 லாட் வந்து பை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரேட் நான் எக்ஸிட் பண்ணவே இல்லை. நான் வந்து 10:31க்கு வந்து என்ட்ரி கொடுத்துருந்துருப்பேன். 41,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2 லாட் மட்டும் புட் ஆப்ஷனில் பை பண்ணி வச்சுட்டு நான் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 404.95. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 800 சம்திங் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் மார்னிங் வந்து ஒரு ஜோன் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதும் நான் வந்து கீழே இறங்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு, அப்புறம் சடனாக மேலே போச்சு. ஸோ அப்படியே இருந்தும் நான் வந்து என்னோடய ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணலை. ஏன்னா நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மற்ற டேட்டா வந்து செக் பண்ணேன். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எமோஷனலாக நம்ம வந்து நிறையா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக இருக்கணும். ஸோ நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன்னா, மார்க்கெட் ஒரு வேளை இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா அந்த லாஸை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த லாஸை ரெக்கவர் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் அதுக்கப்புறமேட்டு கீழே வந்துச்சு. ஸோ அங்கே கீழே வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இந்த கேண்டிலோட க்ளோசிங்கை பார்த்துட்டு நான் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்லாம் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:24 ஆகுது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் வந்து நம்ம செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து அச்சீவ் பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலை வந்து டச் ஆனது என்னோடய ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 3:31 ஆகுது. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 2213 ருபீஸ் வந்து புக் பண்ணியாச்சு, சார்ஜஸ் போக. ஸோ என்னோடய என்ட்ரி டைம் வந்து 10:31, எக்ஸிட் டைம் வந்து 1:25. அப்ராக்சிமேட்டாக 3 மணி நேரம் இந்த ட்ரேட் வந்து நான் ஹோல்ட் பண்ணேன். 41,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 2 லாட் மட்டும் தான் நான் பை பண்ணியிருந்தேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 404.95, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 450.90.
ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னு மார்னிங்கே நான் உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் மார்னிங் வந்து ஒரு ஜோன் வந்து நான் ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு மேலே போச்சு, அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட டச் ஆகிட்டு கீழே வந்துச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணி ட்ராப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த கேண்டிலுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் கீழே தான் வரும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அதனால் நான் என்ட்ரி கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போனாலும் கூட நான் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா நம்ம வந்து இந்த லாஸோட ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அந்த லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகாதுன்னு. அதனால் ட்ரேடை வந்து நான் ஹோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு என்னோடய டார்கெட் வந்து நான் இந்த லெவல் வரைக்கும் செட் பண்ணேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்தது என்னோடய ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணலான்னு நான் இந்த லைன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த லைன் வந்து டச் ஆனதும் என்னோடய ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிகினருக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். பொறுமையாக இருங்க, அதாவது எமோஷனலில் வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. இது 2 இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஸோ இப்போ இந்த கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. எனக்கு வந்து மைனஸில் வந்து காமிச்சது கிட்டத்தட்ட மைனஸ் அரௌண்ட் 2000 கிட்ட அப்படி இருந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணேன். உங்களுக்கு வந்து சரியான டைரெக்ஷன் தெரிஞ்சால் மட்டும் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களால் வந்து இந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு வரும். அப்போ மட்டுமே தான் உங்களால் ட்ரேட் வந்து நீங்கள் நினச்ச டைரெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கேண்டில் வந்து கீழே தான் வரும்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்து இவ்வளோ தூரம் மேலே போச்சு, இருந்தாலும் நான் வந்து ஹோல்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கீழே வரும், நான் செட் பண்ண டார்கெட் லெவல் வரைக்கும் வரும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். கரெக்டாக அந்த லெவல் ரீச் ஆனதும் என்னோட ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எது வந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பை.